மக்கள் வணக்கம். மீண்டும் ஒரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ வெறும் கட்டிடங்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். ஆலயங்கள் அறிவியலின் அடிப்படையில் கட்டப்பட்டவை. சமய சிந்தனையே அறிவியல் சிந்தனைதான். அந்த வகையில் தமிழகத்து திருக்கோவில்களை பார்ப்பதே அழகுதான், அமைதிதான். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. ஏராளமான கோவில்கள் தமிழகம் முழுவதும். பெருந்தெய்வ திருக்கோவில்கள் ஒருபுறம் என்றால் சிறுதெய்வ வழிபாட்டு திருத்தலங்கள் மறுபுறம். திருச்சிக்கு மிக அருகே உள்ள திருக்கோவில்களில் இந்த நீலமேக சுவாமி சப்பானி கருப்பு ஆலயமும் ஒன்று. நமது இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இந்த திருக்கோவிலையே பார்க்க இருக்கிறோம். தமிழகத்து சிறு தெய்வ கோயில்களில் ஒன்றுதான் இந்த நீலமேக சுவாமி சப்பானி சாமி திருக்கோயில். இந்த ஆலயம் திருச்சிராப்பள்ளி கோட்டை சமஸ்பிரான் தெருவில் அமைந்துள்ளது. எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்ற வரலாறு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இத்திருக்கோயில் மிக பழமையானது என்றும் பழங்குடியினருக்கு சொந்தமானது என்றும் இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் விநாயகர், முத்துக்கருப்பண்ண சுவாமி என்ற நீலமேக சுவாமி, ராக்காயி அம்மனோடு கூடிய சப்பானி சாமி, இருளப்ப சாமி ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. எல்லா கோயில்களிலும் முதல் வணக்கம் விநாயகருக்கு என்ற ஆகம விதிப்படி இங்கும் கோயிலின் உள்ளே முதல் சன்னதியாக விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தி முத்துக்கருப்பண்ண சுவாமி எனப்படுகிற நீலமேக சுவாமியாகும். நீலமேக வண்ணன் மகாவிஷ்ணு, கண்ணன் விஷ்ணு அவதாரம். கண்ணன் கருமை நிறம் பொருந்தியவன். ஆகவே கருப்பன் கிருஷ்ணன் அம்சமே விஷ்ணு அவதாரமே. யாதவர் பெருங்குடி மக்களின் குலதெய்வமே இங்கே இந்த திருக்கோயிலில் நீலமேக சுவாமியாக காட்சியளிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கீழ ஆம்பூர், கல்லிடைக்குறிச்சி, தென்காசி, திருக்குறுங்குடி ஆகிய ஊரை சேர்ந்த 40 யாதவ பழங்குடியினர் மிளகு வியாபாரம் பண்ணுறதுக்காக திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க.
வந்த இடத்துல இப்போ மலையாள கருப்பண்ணசாமி கோயில் இருக்கிற இடத்துல ஒரு கல் எப்போதுமே எல்லாருமே சாமி கும்பிட வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊர்லேருந்து வரும்போது பிடிமண்ணோ அல்லது ஒரு சின்ன கல்லோ அந்த மாதிரி எடுத்து வந்து வச்சு வழிபாடு நடத்தி அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, நம்ம தெய்வமும் நம்ம கூட இருக்குதுங்கிற நம்பிக்கை மாதிரி அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. வந்த இடத்துல அந்த மலையாள கருப்பண்ணசாமி கோயில் வச்ச இடத்துல திருப்பி மறுநாள் வேறு ஊருக்கு மாற்றி போகலான்னு நினச்சி போகிறப்ப அந்த கல்லை எடுக்க முடியலையா. அதனால் இங்கேயே செட்டில் ஆகி அவங்க இங்கேயே கோயிலெலாம் கட்டி எல்லோரும் இருக்கணும், எல்லாம் குடும்பமாக இருக்கணும். அந்த 40 குடும்பமும் இங்கேயே இருந்துட்டாங்க. இது 1897 வந்ததாக ஒரு சிலர் மூதாதையர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். 1955 ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த மலரில் உள்ள ஆதாரப்படி பார்த்தா நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இங்கே திருச்சியில் ஸ்தாபிதம் பண்ணதாக அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் தலைமுறையில் 1983 ஒரு வாட்டி கோயில் கும்பாபிஷேகம், அப்புறம் பின்னாடி இப்போ சமீபத்தில் 2003ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு கும்பாபிஷேகம் நாங்களும் சேர்ந்து பண்ண மாதிரி நாங்களும் செஞ்சுருக்கிறோம். அரியும் அரணும் ஒன்று என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த திருக்கோவிலில் முத்துக்கருப்பன், இருளப்பன் ஆகிய 2 மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். கோவில் விளங்கினால் குடி விளங்கும் என்பதற்கேற்ப இன்றும் ஏற்றமுடன் திகழ்கிறது இந்த திருக்கோவில். மயானத்திற்கு ருத்ர பூமி என்ற பெயருண்டு. மயானம் பொதுவாகவே இருளப்பி கிடக்கும். இருளிடை ஒளியாக ருத்திரனே காட்சியளிப்பார். எனவே ருத்திரனே இங்கே இந்த திருக்கோயிலில் இருளப்ப சாமியாக காட்சியளிக்கிறார். கருப்பண்ண சுவாமியின் அவசர பேதங்களுள் ஒரு வகையே சப்பானி கருப்பு என்பர். முரட்டு தெய்வமாகவும் யாருக்கும் கட்டுப்படாத தெய்வமாகவும் கூறப்படும் இந்த கருப்பண்ண சுவாமியை சங்கிலி கருப்பு என்றும் வழங்குவர். கருப்பண்ண சுவாமியின் அருகிலேயே ராக்காயி என்னும் அம்மன் சிலை நிறுவப்பட்டுள்ளது. விஷ்ணு, சிவன் ஆகிய 2 ரூபங்களும் இந்த கோயிலில் உள்ளன. இவை தவிர பந்தி தெய்வங்கள் என்னும் பெயரில் பல தெய்வ வடிவங்கள் இத்திருக்கோயிலில் இடம்பெற்றுள்ளன. இந்த கோயிலில் நாகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ணர் ஜெயந்தி மற்றும் தளிகை இதுதான் முக்கியமான திருவிழா. இப்பொழுது அமாவாசை திருவிழா, அமாவாசை ஹோமம் மாதம் மாதம் இரவு நேரம் கொண்டாடப்படுகிறோம். அதே மாதிரி பௌர்ணமி பூஜை எல்லா விசேஷங்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நாகர் சதுர்த்தி எப்போ சொல்லப்போனால் இந்த நாகருக்கு ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த கோயிலாக வந்திருக்கு. அந்த காலத்தில் ஆலமரம், அரச மரம் எல்லாம் அதனால் இயற்கையாக தோன்றியதாகவும் நாகர் இன்றைக்கும் இருக்குது என்பதற்கு ஆதாரமாக எல்லாத்துக்கண்லேயும் படுது. இது ஒரு இந்த கோயிலினுடைய சிறப்பு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பயம், தோஷம், திருமண தடை, வியாபார தடை, செல்வ தடை எல்லா தடையும் எங்கள் கோயிலில் வந்தால் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு
நிறைந்த செல்வத்தோடு இருப்பதாக ஐதீகம். இத்திருக்கோயிலின் எதிர்ப்புறத்தில் மலையாள கருப்பன் சன்னதி கோயில் அமைந்திருக்கிறது. ஒருவேளையே பூஜை நடத்தப்படும் இக்கோயிலில் விழாக்களின் போது மட்டுமே மூர்த்திகளை வெளியே எழுந்தருளச் செய்கிறார்கள். முற்காலத்தில் ஆடு பலியிடப்பட்டு விழாக்கள் நடைபெற்ற இக்கோயிலில் இப்போது பூ பழம் அபிஷேகம் என சைவ ஆகமப்படி வழிபாடுகள் நடக்கின்றன. காவல் தெய்வங்கள் என்று பொதுவாக போற்றப்படும் இந்த நீலமேக சுவாமி சப்பானி கருப்பு ஆலயத்திற்கு வந்து வழிபட்டுச் சென்றால் இன்னல்கள் நீங்கும், வெற்றியே எங்கும் என்று கூறுகிறார்கள். ஆலயம் சென்று இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன. இறைவனை தொழுவது என்பது இறைவனின் புகழை பாடுவதே ஆகும். இன்றைய ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், கந்தர் அந்தாதி, அவைகள் இல்லாமல் 25 திருவகுப்புகள், இவ்வளவு திருப்புகழ், இவ்வளவு பாடல்களையும் அருளிய அருணகிரிநாதர் ஒவ்வொரு விதமான பாடல்களிலும் ஒவ்வொரு விதமான தகவல்களை சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகின்றார். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் கந்தர் அலங்காரம் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடல். அதில் அவர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து, இன்று எல்லா இடங்களிலும் யோக வகுப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த யோகம் இந்த யோகம் என்றெல்லாம் சொல்லி இந்த யோக சாதனைகள் எதற்காக, என்ன விஷயம், நாம் என்னவோ ஆரோக்கியமாக என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த எந்த சாதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த செயல் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கும் நன்மை பயக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அருணகிரிநாதர் இப்பாடலில் அந்த யோக சாதனையில் சித்தி அடைந்த மிகப்பெரியவர்களெல்லாம் சொல்லுகின்றோமே, அவர்களை அழைத்து சொல்வதைப் போல நமக்காக சொல்லுகின்றார். காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிதே. விழிநாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும்
ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே. யோகம் செய்கின்றோம். இந்த யோகம் செய்வதனுடைய முக்கியமான நோக்கம் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படையான உண்மை. ஆரோக்கியத்திற்காக என்று சொல்லலாம். அந்த ஆரோக்கியமோ அல்லது மற்ற எந்த விதமான செல்வ வசதிகளோ எல்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். யோக சாதனைகள் எல்லாம் செய்கின்றோம். எல்லாம் முடிந்த உடனே அதிலேயே ஒரு அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுகின்றதல்லவா. நான் ஏறத்தாழ அதில் ஒரு 4 இதில் ஒரு 3 12 வருஷ காலம் யோகம் செய்து கொண்டிருக்கின்றேன். யோகம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மூஞ்சியப்பார் பலனில்லை அல்லவா. அருணகிரிநாதர் அதன் காரணமாகவே இங்கே சொல்கின்றார், விழி நாசி வைத்து யோக சாதனையில் தலை சிறந்தவர் அருணகிரிநாதர், மிகவும் தலை சிறந்தவர். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். விழி நாசி வைத்து இப்படி அழகாக ஆசனத்தில் முறைப்படி அமர்ந்து கொண்டு இந்த மூக்கின் மேல் பகுதி மேல் சொல்கின்றோம் அல்லவா, அப்படி பார்த்து கொண்டு விழி நாசி வைத்து அப்படி உட்கார்ந்து கொண்டு இந்த கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகள். இந்த இடைகலை பிங்கலை என்று சொல்கின்றோம் அல்லவா, இடைகலை பிங்கலை, இது இடைகலை இது பிங்கலை. அது அழகாக இப்படி வைத்து இதை பிராணாயாமம் என்றும் சொல்லுவார்கள். இந்த பிராணாயாமம் என்பது பெண்களுக்கு கிடையாது என்று யாராவது சொன்னால் தயவு செய்து அன்பர்களே நம்பாதீர்கள். ஆரோக்கியம் என்பது ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு கிடையாதா என்ன? இன்னும் சொல்லப்போனால் பெண்களுடைய உடற்கூற்று பிரகாரம் அவர்களுக்கு மிகவும் ஆரோக்கியம் தேவை. பெண்கள் இதை செய்யலாம். இந்த பிராணாயாமத்தை பெண்கள் பிராணாயாமம் செய்யக்கூடாது என்று எந்த ஒரு யோக சாஸ்திர நூலிலும் எந்த இதிகாச புராணங்களிலும் நூலிலும் கிடையாது. நம்பாதவர்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், வால்மீகி ராமாயணத்தில் ராமனை பெற்ற தாயாரான கௌசல்யா தேவி இந்த பிராணாயாம வித்தையில் தலை சிறந்தவள். நமக்கு புரிவதற்காக என்றால் முனைவர் பட்டம் அந்த அளவு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த அளவுக்கு. ஆகவே இடைக்கலை பிங்கலை என்று சொல்கின்றோமே, இடைகலை பிங்கலை எழுத்தறிவித்து ஔவையார் யோக சாஸ்திர நூலில் விநாயகர் கவலில் சொல்லியிருக்கிறார். இப்படி அழகாக வைத்து இடைகளை பிங்களை அழகாக எவ்வாறு செயல்பட வேண்டுமோ செயல்பட்டு அந்த மூச்சுக்காற்றை நல்ல விதமாக செயல்படுத்தி என்ன நிலையை அடைய முயற்சிக்கின்றோம்? வீடு பேறு என்று சொல்கின்றோம் அல்லவா. அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேறு என்றால் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம், மறுமுறையும் நமது உள்ளங்களில் பதிவதற்காக. வீடு பேறு என்பது ஏதோ அங்கு போய் அடைவது என்று நினைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது. நாம் அங்கு போய் அடைவது இங்கு இருக்கும் பொழுதே அற்றது பற்றலில் உற்றது வீடு. என்ன வாக்கு. இங்கு இருக்கும் பொழுதே எல்லா விதமான வில்லங்கங்களிலிருந்தும் விடுபட்டு நாம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த கெட்டவைகளிலிருந்து நம்மை விடுப்பது எதுவோ அது வீடு. அந்த வீட்டை அடைய வேண்டும் என்று இப்படி போய் மிகவும் கஷ்டப்பட்டு யோகம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இவ்வளவு கஷ்டப்பட தேவையா? எளிமையான வழி இருக்கின்றதே. காட்டில் குரத்தி பிரான் பதத்தே. அதுவும் வெறும் இல்லை, காடு என்பது இந்த உலகம், வள்ளி என்பது நாம். அப்படிப்பட்ட அந்த காட்டில் வள்ளியை தேடிப்போய் முருகப்பெருமான் அருள் செய்தானே, அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய திருவடியை, அதாவது அனுபவத்தில் தெய்வ அருளை நாம் உள்ளத்தில் கொண்டு வந்து எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் எளிமையாக நாம் வீடு பேற்றை அடைந்து விடலாமே என்கின்றார் அருணகிரிநாதர். அதன் பிரகாரம் எல்லோரிடமும் நாம் அன்பாக இருப்போம். அவ்வாறு நாம் அன்பை செலுத்தினால் ஆண்டவன் நம்மிடம் அன்பு செலுத்துவான். நாம் இதை செய்து முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை அடைவதற்கு முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் துணை செய்யட்டும். நமது இல்லங்களும் உள்ளங்களும் வளம் பெறட்டும்.